ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டூ டூ லிஸ்ட் போட்டுட்டு 2 நாளுக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பர் வந்துட்டு படிக்கலை. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி நாள் இருக்கிற நியூஸ் பேப்பரும் அதுக்கு அடுத்த நாள் இருக்கிற நியூஸ் பேப்பரும் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைப்ரரி போயிட்டேன். வீட்டில் இருந்துட்டு வந்துட்டு படிக்க முடியல. மைண்ட் செட் வந்துட்டு வரமாட்டேங்குது, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லைப்ரரி போயிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ பெருசாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கிட்டேன். எதுவும் இதுவெல்லாம் எழுதிக்கல. அது பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு மெயின்ஸுக்கு ஃபிலிம்ஸு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் ப்ரீஃபாக வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோடது வந்துட்டு எனக்கு பர்சனலாக கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். உங்களுக்கு எது வந்துட்டு ஓகேவாக இருக்குதோ, ஏதாவது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சேனல்லையோ இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டையோ ஏதாவது சம்திங் வந்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்க்குறது, இல்லை நம்மளே வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் விட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வந்துட்டு படிக்க முடிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 hours 6 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ அப்படி இல்லை. ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அகெயின் இன்னொரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இன்னொரு 1/2 hour 1 hour ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்துட்டு படிக்கவே முடியுது. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறேன். ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக வந்துட்டு படிக்க முடியல. ஒரு நாளைக்கு 1 or 2 சப்ஜெக்ட் ஆர் 3 சப்ஜெக்ட் இது இந்த அளவுக்கு பார்க்குறதே வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதனால் அப்பப்போ நான் என்னால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம நிறைய படித்து வச்சுருப்போம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒரு கேப் வந்துட்டு ஆல்ரெடி 2 months வரை விட்டுட்டேன். ஸோ அதனால் அந்த 2 months வந்துட்டு நம்ம ஈடு கட்டணும். ரெண்டாவது வந்துட்டு நிறைய நாள் கேப் விட்டுட்டா நம்மளுக்கு எல்லாமே மறந்துடும். அதனால் அப்பப்போ என்னால் என்னென்னலாம் முடியுதோ லைட்டாக சின்னதாக வந்துட்டு ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா Group 1 எக்ஸாமும் வந்துட்டு தள்ளி வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு September 6 சொல்லியிருந்தாங்க. இப்போ September 27 சொல்லியிருக்காங்க. எனக்கு கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நான் இவ்வளோ நாள் கொஞ்சம் 2 months 2.5 months ரெஸ்ட்டில் இருக்கும்போது போய் எழுதலாமா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ட்ராப் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எழுத வேணாவா அப்படின்னு டபுள் மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் கொஞ்சம் அந்த ஒரு 20 days தள்ளி போனதே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி படித்ததையே ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சுட்டு போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு மட்டும் வரலாம் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இதுவில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் ஆனாலும் நம்ம படிக்கிறது அந்த ப்ரிப்ரேஷன் விடக்கூடாதுல்ல. அது ஒரு கேப் ஆகிடும். அகெயின் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் உங்களுக்கு என்ன இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, ஃபினான்ஸ் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் சும்மா ஒரு சைட் பை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 1 hour 2 hour 3 hour உங்களால் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ, நிறைய நேரம் முடியலனாலும் கொஞ்சம் நேரமாச்சும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம கனவுக்காக கொஞ்சம் அதுக்காக நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். ஸ்டாப் ஆக வேணாம். எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆனாலும் அகெயின் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்து மறுபடியும் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நியூஸ் பேப்பர் படிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பேஷண்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மெயின்ஸ் எழுத போகிறதுனால நியூஸ் பேப்பரில் இருக்கிறது அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நாளைக்கு மெயின்ஸ் கொடுக்க முடியும். இல்லைனா நம்மளால் நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் கொடுக்கவே முடியாது. கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் எது நம்மளுக்கு மெயின்ஸ் கொஷின்னாலும் அது சப்ஜெக்ட் உள்ளேருந்து எடுத்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அப்டேட் என்ன, இப்போ நியூஸில் அதை பற்றி என்ன போயிட்டுருக்குது, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நியூஸ் பேப்பர் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
குரூப் 4 படிக்கிறவங்கன்னா என்ன நியூஸு எப்போ எந்த இடத்துல நடந்தது அந்த நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பட் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்துட்டு தெரியணும். அதுக்காக தான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு ஓகேவாக இருக்குதோ, தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுனாலும் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குதோ படிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு குட்டி நோட்ஸ் மாதிரி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு 2 நியூஸ் பேப்பர் முடிக்கவும். ஸோ அகெயின் பாப்பாவை வேறு கூட கூட்டிகிட்டு போனதுனால கிளம்பலாம் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 20 or 25 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஜஸ்ட் நீங்கள் படிச்சுட்டும் பார்த்துட்டும் வந்துட்டு நம்ம அந்த சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு பெனிஃபிட் தான். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜஸ்ட் நம்ம என்னன்றதை பார்த்தா கூட நம்ம சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் பார்த்துருக்குறோம் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதை நீங்கள் அந்த வந்துட்டு பிஒய்க்கு அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் ஜஸ்ட் சும்மா பார்த்தேன் என்னென்னலாம் எப்படிலாம் கேட்டிருக்குறாங்கன்றது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்துட்டு அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அகெயின் ஒரே ஃபோன் இருக்கிறதுனால அந்த வீடியோஸும் அதிலே பார்க்குறதுனால என்னால் அதை வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனால் பற்றி கொஞ்சம் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருந்தாங்க மெயின்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கோடது வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 2 days கழித்து தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்னன்னைக்கே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.